அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், அதாவது ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும், வருட கிரகங்கள் ஆகட்டும், இந்த மாதத்துல எந்த மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்றிருக்கு, அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சி ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி 9வது, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள். இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் தான் இந்த மீன ராசி. இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்கள் எப்போதுமே தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும், விரய செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க, தனக்குன்னு எதுவும் சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அதுல எஸ்பெஷலா உங்களுடைய குடும்பம்னே உங்களுக்கு ஒண்ணு அமைச்சுக்கிறதுக்கு நீங்க தவறி இருப்பீங்க. அதாவது எல்லாருக்கும் திருமணம்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்குன்னு திருமணத்தெல்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தனக்குன்னு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த மீன ராசி. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த ராசியில சுக்கிரன் உச்சம் பெறதுனால இவர்களுக்கு எப்போதுமே பண புழக்கங்கள் குறைவே இருக்காது. கையில ஒரு பண வசதிகள் இருந்துகிட்டே இருக்கும், ஆனா அது எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டாங்க, கையில ஒரு நேர்த்தியா வச்சுக்க மாட்டாங்க. சுக்கிரன் உச்சம் பெறதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸா நமக்குதான் எப்ப வேணாலும் பணம் வந்துருமே அப்படின்ற மாதிரியான அந்த வருமானத்துல ஒரு கவனக்குறைவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். புதன் நீச்சம் ஆகுறதுனால அந்த திறமைகள் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நண்பர்களாக தான் இந்த மீன ராசி என்பவர்கள் இருப்பீங்க. இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான ஒரு நேரமாக தான் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு ஆப்டான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தகுதியையும் ஒரு அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். நிறைய வாய்ப்புகள் வருது, அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக சில வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த வாய்ப்புகளை தவற விடுறதுனால உங்களுக்கு தான் பாதிப்புகள். ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம சனியாக இருக்கு. சனி வக்ரமாக இருக்கும் போதே உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறார், அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதனால கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அதனால கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது. அதை பயன்படுத்துறது உங்களுடைய திசாபுத்தி பலன்களாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால திசாபுத்திகளும் உங்களை பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த திசாபுத்திகள் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை தவற விட்டுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய மீனராசி என்பர்கள் உங்களுக்கு
அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றதெல்லாம் காத்துட்டு இருக்கு. ஆனா அதுல பெருமளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அரசாங்க உத்தியோகம்ன்றது எல்லாருமே கேட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனராசி அன்பர்கள் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இவர்களுக்கு மட்டுமே எழுதி வைத்த ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆனா அதை நோக்கி பயணிக்காதவர்கள் இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் இந்த அரசாங்க வாய்ப்புகளை பயன்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் திருமண உறவுகள்ல நிறைய பின்னடைவுகள், கருத்து வேறுபாடுகள், ஒரு பாசம், புரிந்துணர்வு இதெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. திருமணம் ஆகியே உங்களுக்கு 2 வருடங்கள் தான் ஆகுது. அந்த 2 வருடத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். நீங்களே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிந்து ஒரு 6 மாதம் ஒரு வருடத்திற்கு மேலாக பிரிந்துதான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த திருமண உறவுகள்ல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள் இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு தானாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அதுவே தானாகவே சரியாகக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் கவனமாக இருக்கணும். எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா வேலை பிரஷர் இருக்கிறதுனால இந்த மீன ராசி என்பர்கள் குடும்ப உறவுகள்ல பெரிய அளவுக்கு அக்கறை காட்ட மாட்டீங்க. அதனால அந்த வேலை பிரஷர்ன்றது இன்னும் 1 வருஷத்திற்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தெய்வ பலம் அப்படின்றத நீங்க முன்னெடுத்துக்கோங்க. இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால பெரிய அளவுக்கு தெய்வ பலத்தை நம்பாதவர்கள், அதாவது நிறைய மீன ராசி என்பர்கள் ஒரு தெய்வத்தை மட்டுமே வழிபாடு பண்ணி அதை மட்டுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் இருக்கும், உங்களுக்குன்னு சில குலதெய்வங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுடைய விஷயத்துல, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்றங்கள், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம், வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிற இடத்துலயே ஏதாவது ஒரு சுயமா தொழில் செய்து சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% அப்படியே நடக்கும். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்திகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து திருமண உறவுகள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்களை டீல் பண்ணணும். இதெல்லாம் கெடுதலான தசாபுத்திகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.